மயிலாடுதுறையில் பள்ளி மாணவர்களுடன் காலை உணவு சாப்பிட்ட அமைச்சர் வெங்கட்ராமனிடம் தங்களை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடன் சந்திக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என மாணவ சிறார்கள் மழலை குரலில் கோரிக்கை வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவிழந்தூர் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் தமிழக உணவுத்துறை மற்றும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் வெங்கட்ராமன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பள்ளியில் மாணவர்களுடன் அமர்ந்து அவர் காலை உணவு சாப்பிட்டார். அந்த சமயத்தில் பள்ளி குழந்தைகள் தமிழக மாவட்டங்களின் பெயர்களை பாடலாக பாடி அமைச்சரை நெகிழ வைத்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை தாங்கள் நேரில் சந்திக்க ஏற்பாடு செய்யுமாறு அமைச்சரிடம் மாணவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீகாந்த், அரசு துறை அதிகாரிகள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் பலரும் உடனிருந்தனர். மறைந்த பிரபல இயக்குநர் பாரதி ராஜாவின் உடலுக்கு இயக்குநர் பொன்ராம், நடிகைகள் ராதிகா, நிரோஷா, கவிஞர் வைரமுத்து மற்றும் நடிகர் வடிவேலு ஆகியோர் கண்ணீர் மல்க நேரில் அஞ்சலி செலுத்தினர். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா காலமானதைத் தொடர்ந்து தேனி மாவட்டம் தேவதாரப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு திரை உலகினரும் பொதுமக்களும் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நடிகைகள் ராதிகா மற்றும் நிரோஷா ஆகியோர் நேரில் வந்து பாரதி ராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு தங்களது ஆழ்ந்த ஆறுதலை தெரிவித்தனர். நடிகர் வடிவேலு மற்றும் கவிஞர் வைரமுத்து ஆகியோர் அஞ்சலி செலுத்த வந்தனர். பாரதி ராஜாவின் உடலை பார்த்ததும் நடிகர் வடிவேலு கண்ணீர் விட்டு அழுது தனது அஞ்சலியை செலுத்தியது காண்போரை கண்கலங்க வைத்தது. தொடர்ந்து பாரதி ராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய இயக்குநர் பொன்ராம், பாரதி ராஜாவின் இழப்பு ஈடு செய்ய முடியாத மிகப்பெரிய இழப்பு. எப்படிப்பட்ட படம் எடுக்க வேண்டும் என்பதற்கு அவரின் திரைப்படங்களே தங்களுக்கு புத்தகங்கள் போன்று வழிகாட்டியாக இருந்ததாக உருக்கமாக தெரிவித்தார். இந்த நாள் ஒரு மறக்க முடியாத, தவிர்க்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இயக்குனர் இமயம் நம்மளை விட்டு போயிட்டாரு. அதை ஏற்றுக்க முடியல, ஆனால் ஏற்றுக்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப வழிகாட்டியாக இருந்தார். அவர் அவரோட படங்கள் தான் எங்களுக்கு ஒரு லைப்ரரி மாதிரி, புத்தகங்கள் மாதிரி ஒவ்வொன்றையும் போட்டு பார்த்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு லைப்ரரி மாதிரி எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர். எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஆகட்டும், எங்கள் ஜென்ரேஷன் ஆகட்டும், எல்லாருக்குமே கூப்பிட்டு வச்சு ஐடியா கொடுப்பாரு. ஒரு படம் ஹிட்டானே கூப்பிட்டு வச்சு நல்லா பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய இமயம் எங்களுக்கு அடுத்தடுத்து என்ன சொல்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்ற ஒரு வருத்தம். இந்த மண்ணை சேர்ந்த தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தை சேர்ந்த இமயம் எங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சது ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன வார்த்தைகள் சொல்கிறதுக்கு முடியல. நேற்று ஃபுல்லாக சென்னையில் இருந்தோம். எல்லா திரைப்பட மக்களும் வந்திருந்தாங்க. இன்னைக்கு இதே தேனி மண்ணுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்குமே RSS சார் அத்தனை பேருக்குமே ஒரு ஐடியாலஜி கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர்னு சொல்லலாம். அவருடைய இழப்பு பெரிய இழப்பு, எங்களுக்கெல்லாம் பெரிய இழப்புன்னே சொல்லலாம். அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். அவன் குடும்பத்துக்கு ஆழ்ந்த தெரிவிச்சுக்கணும். பெருங்கடல் மாசுபாட்டை தடுக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இலங்கை தலைமன்னார் முதல் சென்னை வரை கடலுக்கு அடியில் தன்னார்வலர்கள் மேற்கொண்ட தூய்மை பணியில் 220 கிலோ கிழிந்த மீன்பிடி வலைகள் அகற்றப்பட்டன. பெருங்கடல் மாசுபாட்டை தடுக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக சென்னையை சேர்ந்த அரவிந்த் மற்றும் அவரது தன்னார்வலர்கள் குழுவினர் கடலுக்கு அடியில் தூய்மை பணியை மேற்கொண்டனர். இலங்கை தலைமன்னார் பகுதியில் தொடங்கி ராமேஸ்வரம், கடலூர், பாண்டிச்சேரி மற்றும் சென்னை வரை கடலுக்கு அடியில் இந்த தூய்மை பணி நடைபெற்றது. கடல்வாழ் உயிரினங்களுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் மீனவர்களால் கைவிடப்பட்ட மற்றும் கிழிந்த வலைகள், பிளாஸ்டிக் கழிவுகளை தன்னார்வலர்கள் கடலுக்கு அடியில் இருந்து சேகரித்தனர். இந்த அதிரடி தூய்மை பணியின் மூலம் சுமார் 220 கிலோ எடையுள்ள கிழிந்த மீன்பிடி வலைகள் அகற்றப்பட்டு உள்ளூர் மீனவர்களுக்கும் கடல் உயிரினங்களுக்கும் பாதுகாப்பான ஆரோக்கியமான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. சென்னை மாதவரத்தில் லேசான மழைக்கே குடியிருப்பு பகுதிக்குள் கழிவுநீர் புகுந்ததால் அவதியுறும் பொதுமக்கள் அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினரும் அலட்சியம் காட்டுவதாக கூறி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக எச்சரித்துள்ளனர். சென்னை மாதவரம் தவால்பட்டி அடுத்த போட்டூரும் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த லேசான மழையின் காரணமாக அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்குள் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து புகுந்தது. இதுகுறித்து மாநகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் வாரிய அதிகாரிகளிடம் பொதுமக்கள் புகார் அளித்தும் அதிகாரிகள் மெத்தனமாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அப்பகுதியில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகள் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை தொடர்பு கொள்ள முயன்றும் அவர்கள் அழைப்பை ஏற்கவில்லை என குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் இதனால் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
மதுரை மீனாட்சியம்மன் கோவில் குடமுழுக்கு பணிகளை நேரில் ஆய்வு செய்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் 90% திருப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரமேஷ், குறிப்பிட்ட தேதிகள் குறிப்பிட்ட நேரத்தில் குடமுழுக்கு நடைபெற வேண்டும் என்பதற்காக பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தற்போது 90% பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் மீதமுள்ள 10% பணிகள் முழுவீச்சில் நடந்து வருவதாக தெரிவித்தார். அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் யாகசால பூஜை உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய விரிவான அறிக்கை வெளியிடப்படும் என்று அறிவித்த அமைச்சர் ரமேஷ், கோயில்களில் நடைபெறும் முறைகேடுகள் விரைவில் களையப்படும் என தெரிவித்துள்ளார். இப்போதைக்கு நான் கட்டுமான பணிகளை பார்த்துருக்கிறேன். இப்போதைக்கு கட்டுமான பணிகள் ஃபுல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஏறத்தாழ 90% பணிகள் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10% பணிகள் தான் பாக்கி இருக்குது. அந்த பணிகள் எல்லாமே மிக விரைவாக முடிக்க சொல்லி நம்ம இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறோம். மிக விரைவாக அதெல்லாம் முடிக்கப்படும். ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில் கோபுர பணிகளை நேரில் ஆய்வு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ நிதி ஆயோக் கூட்டம், கூட்டணி விவகாரங்கள் மற்றும் தமிழக பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இடிந்து விழுந்த திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோயிலின் கிழக்கு வாசல் கோபுர முகப்பு பணிகளை திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இம்மாத இறுதிக்குள் பணிகள் நிறைவடைந்து அடுத்த மாதம் கோபுரம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று கோவில் நிர்வாகம் அவரிடம் தெரிவித்தது. அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எம்பி துரை வைகோ பல்வேறு முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். தமிழக முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பது ஆரோக்கியமானது என்று கூறிய அவர், திமுக தனித்து போட்டியிட நினைத்தால் அது அவர்களின் உரிமை என தெரிவித்தார். பருவமழை பற்றாக்குறையால் ஜூன் 12இல் மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை என்று தெரிவித்த எம்பி துரை வைகோ, கர்நாடகாவிடமிருந்து உரிய தண்ணீரை பெறவும் மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுக்கவும் அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். பல்வேறு மக்கள் கோரிக்கைகள் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இங்கே பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது மக்கள் கோரிக்கை அளித்தனர். கண்டிப்பாக தேர்தல் முடிந்தவுடன் நான் இந்த பகுதிக்கு வந்து கண்டிப்பாக அதுக்குண்டான என்னென்ன கோரிக்கைகளோ அதை நான் நிவர்த்தி செய்வேன் என்று நான் சொன்னேன். சொன்னபடி இன்றைக்கு இங்கே ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து முதலில் வார்டு 1 அங்கே கிட்டத்தட்ட 3500 ரேஷன் கார்டு இருக்குது. ஒரே ரேஷன் கார்டில் 3500 ரேஷன் கார்டு இருக்குது. அது ஜனங்க பொறுத்த வரைக்கும் அது ஒரே நேரத்தில் வந்து அத்தனை பேர் நாங்கள் போகும்போது காத்திருக்க வேண்டியது, கிட்டத்தட்ட அரை நாள், சில நாள் 3 நாள் அங்கே காக்க வேண்டியது இருக்குது. சில நேரம் பொருட்கள் பொறுத்த வரைக்கும் அங்கே அதுவே குறைபாடு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் புதிய கடை நீங்கள் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் அதை இடம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக அங்கே மாநகராட்சிக்கு உட்பட்ட அங்கே இடமே அங்கே இருக்குது. ஆகையால் கண்டிப்பாக நான் என்னுடைய நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒரு ரேஷன் கடை கண்டிப்பாக நான் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் அதில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.